மீடியா மற்றும் பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். சுமன் சார் டிஃபென்ஸ் பற்றி சொன்னாங்க. ரொம்ப 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 சந்தோஷம் சார் நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறது. நாங்கள் வந்து உமன் எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் டிஃபென்ஸ்க்கு இது பண்ணது ரொம்ப சந்தோஷம். என்னால் முடிஞ்ச அளவுக்கும் நான் என்ன மேக்ஸிமம் டிஃபென்ஸ்க்கு என்ன பண்ண முடியுமோ நான் என் சைட்லேருந்தும் பண்ணுறேன் சார். இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. முதல்ல அருண்மொழி மாணிக்கம் சாருக்கு நன்றி இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. அப்புறம் பிடி செல்வகுமார் சார், இந்த அவருடைய ப்ராஜெக்ட் இல்லைனாலும் அதுக்காக வந்து அருண்மொழி சாருக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. விஜய் சார் வந்து நிறைய நிறைய படங்கள் நாங்கள் மியூசிக் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 8-9 ஃபிலிம்ஸ் மியூசிக் பண்ணியிருக்கோம். நிறைய ஒரு காம்பினேஷனாக எல்லாருமே பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். நாச்சியார் படத்தில் வந்து அந்த கெட்டப் வந்து பாலா சார் வந்து விஜய் சார் தான் ஒர்க் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ அந்த கெட்டப்பில் வந்து ஒர்க் பண்ணது வந்து விஜய் சார் தான் அந்த அந்த ஸ்கெட்ச் வந்து பண்ணி கொடுத்தாரு. அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணேன். இதில் வந்து ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து பயங்கர ஸ்கோப் கொடுத்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நாச்சியார் சர்வம்க்கு அப்புறம் வந்து ஒரு ரியாக்ஷனுக்கு நிறைய டைம் கொடுத்து ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு 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 கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லராக இருக்கும். சம்மருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக இது வரப்போகுது. அண்ட் கிட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருக்கும். ஏன்னா ஒரு அனிமல்ஸோட வந்து நடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு டெம்பரமெண்ட் அண்ட் பேஷண்ட் நிறைய வேணும். பட் வி ஒர்க் ப்ரூனோ வந்து கூட ஒர்க் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சீனியரான ஆர்டிஸ்ட் சுமன் சார் கூட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடச்சிது. இட் வாஸ் வெரி பேஷண்ட் அண்ட் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ராஜ் ஹிந்தியில் வந்து ஆல்ரெடி கலக்கியிருக்காரு சீக்ரெட் சூப்பர் ஸ்டாரில், அவர் கூட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ் நீரவ் சார், அப்புறம் ஆண்டனி அண்ட் ஆர்ட் டைரக்டர் அண்ட் சரவணன் எல்லாருமே வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஒரு ரெகுலரான ஃபிலிமாக இருக்காது. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க ஒரு த்ரில்லர். பட் இட் வில் பி ஒரு 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 டிஃப்ரெண்ட் ஃபிலிம். ஒரு ரெகுலரான ஒரு ஃபிலிமாக இல்லாமல் டெஃபினட்டாக ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஃபிலிமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு ஆர்டிஸ்டாகவும் எனக்கு வந்து என்ன மேக்ஸிமம் ஒரு பர்ஃபார்மன்ஸாக ஒரு பெஸ்ட்டான ஃபிலிமாக இருக்கும். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும். நீங்கள் பார்த்து என் ஒர்க் பற்றி என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றது வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த படத்தை பற்றி April 12th ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னுடைய முதல் படத்துலேருந்து வெயில்லேருந்தும் சரி, இப்போ ஒரு நாச்சியார்லேயும் சரி, சர்வம் தாளமயம்லையும் சரி, நீங்கள் தான் வந்து என்னோட என்ன சொல்கிறது என்னை வளர்த்து விட்டுருக்கீங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அடுத்ததாக சுமன் சார் அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர், என்னோடய ஏஜ், பர்சனாலிட்டி தகுந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு டைரக்டர் விஜய் சார் கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் யூ. அண்ட் அருண் சார் இந்த படத்துக்கு ஒரு நல்ல காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்கார். அண்டு முக்கியமாக வந்து தமிழ் சினிமா, தமிழ் மொழி, தமிழ் மக்கள், தமிழ்நாடு, இதை நான் எப்போவுமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா இங்கேருந்து தான் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகி நான் வந்து இப்போது 40 வருஷம் க்ராஸ் பண்ணி கிட்டத்தட்ட 450 படம் 9 லாங்குவேஜில் நான் பண்ணியிருக்கேன். அது தமிழ்நாட்டு மக்களோட ஆசீர்வாதம், எங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம். என்னை ஃபஸ்ட்டு முதல்ல கொண்டு போய் ஒரு ஆக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சது கிட்டு ட்ராவல்ஸ்னு சொல்லி கிட்டுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ இல்லை. அவர் தான் என்னை கொண்டு போய் டிஆர் ராமண்ணா டைரக்டர் ப்ரொடியூசருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி, ராமண்ணா சார் வந்து நான் அவர் ஆக்டர் ஆக முடியும்னு சொல்லி அவர் என்ன எப்படி அவர் தெரிஞ்சுன்னு தெரில என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ ஐ கேன் நெவர் ஃபர்கெட் தமிழ்நாடு. இன்றைக்கி வந்து ஹைதராபாத்தில் இருக்கேன். பட் தமிழ் படம் பண்ணணும்னு சொல்லி எப்போவுமே எனக்கு அங்கே போய் நான் அத்தனை படம் பண்ண பிறகு கூட எனக்கு தமிழ் படம் பண்ணணும், எப்போவுமே டிவி ஆன் பண்ணி தமிழ் படம் வந்தால் உட்காந்து பார்த்துட்ருப்பேன். அதில் முக்கியமாக வந்து விஜய் சார் படங்கள் வெரி நைஸ். ஏன்னா கிளாஸ், மாஸ், அவர் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுவார். ஸ்க்ரீன் பியூட்டி, ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், ஸ்டோரி, வெரைட்டிஸ் தான். ஸோ எனக்கு ஒரு கால், என்னோடய மேக்கப் அண்ட் இந்த மாதிரி கால் வந்திருக்குன்னு சொன்ன உடனே நான் பேசினேன். அண்டு கோடைரக்டர் சஞ்சய் வந்து எனக்கு லைன் சொன்னார். ஸோ லைன் சொல்லும்போதே ஒரு ரொம்ப புதுசாக இருந்தது. இது வந்து தமிழ் படங்கள், தமிழ் டைரக்டர்ஸ் தான் பண்ண முடியும், வேறு எந்த லாங்குவேஜிலும் பண்ண முடியாது. ஒரு ஹாலிவுட் டைப்பில் ப்ரெசன்டேஷனு. அண்டு சார் லைனில் வந்தார். ஸோ சொன்னேன் நான் உடனே
நான் பண்ணுறேன் சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னேன். வந்த பிறகு ஒர்க்கிங் ஸ்டைல் சொல்லும்போது டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் முக்கியமாக. ஏன்னா அவ்வளோ அவங்க வந்து பேஷன், அட்டென்ஷன், லவ், அஃபெக்ஷன் விஜய் சாருக்கு விஜய் சாருக்கு தெரியாது. அவங்க வெளியே வந்து அந்த டைமில் குளிராக இருக்கும்போது எப்படி ஆர்டிஸ்ட் கோசம் வெயிட் பண்ணி அவங்கள கொண்டு போகிறது, அதே மாதிரி உள்ளே ஒர்க் பண்ணுறது, அவங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த படம் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு இஸ் ஒன் ஆஃப் தியர் கான்ட்ரிபியூஷன். ஸோ ஐ தேங்க் தம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ ஜிவி சார். இந்த மியூசிக் டைரக்டராக நிறைய சாங்ஸ் கேட்டிருக்கேன் நான். பட் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஜிவி சார் சொல்லும்போது ஐ வாஸ் வெரி மச் த்ரில்ட் ஒர்க்கிங் வித் மியூசிக் டைரக்டர். இட்ஸ் வெரி ரேர் காம்பினேஷன், இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. அங்கே நிறைய பேர் மியூசிக் டைரக்டரோட சன்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் டைரெக்டாக ஒர்க் பண்ணுறது ஃபஸ்ட் டைம். ஸோ எப்படி பண்ணுவார், என்ன பண்ணுவார்ன்றது ஐ வாஸ் வெரி மச் எக்ஸைட்டட். அண்ட் ரொம்ப ஈஸியாக அவர் வந்து ஃபஸ்ட்டு 2வது வாட்டி சொன்ன உடனே அதை கிராஸ் பண்ணி அதை வந்து அவர் ஆக்ட் பண்ணி காமிச்சார். அண்டு ஒர்க்கிங் இப்போ தான் சொன்னேன் உள்ள ரூமில் பேசும்போது, விஜய் சார் வந்து அவருக்கு என்ன வேணுமோ அது வர வரைக்கும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அவர் ஷாட்டு எடுப்பார் அவர். அண்டு வெரி மச் நேச்சுரலி அண்ட் வெரி மச் ரியாலிட்டியில் இருக்க மாதிரி பண்ணுவார் அவர். ஸோ அந்த மாதிரி எனக்கும் ஜிவி சாருக்கும் வந்து நிறைய காம்பினேஷன்ஸில் வந்து இட் டுக் லாட் ஆஃப் டைம். ஏன்னா அவர் நினச்ச ஃபீல் வர வரைக்கும். பட் ஆன் த ஹோல் ஜிவி சார் ரியலி கிஃப்டட் பர்சன். யங் ஏஜில் வந்து ஒரு லீடிங் மியூசிக் டைரக்டர் அண்ட் டுடே அண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ரியலி அவங்க அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் அவருக்கு இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஹீ வில் பி வெரி டிஃப்ரெண்ட் ஹீரோ இன் த ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸ். அவர் அந்த மாதிரி படங்கள் அவருக்கு வரும், நிச்சயமாக வரும் அவருக்கு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு இப்போ சொன்ன மாதிரி ராஜ் சொன்ன மாதிரி ஒரு இட்ஸ் அ த்ரில்லர்னு சொல்ல முடியாது, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிம், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு திஸ் வில் பி அ ரோட் ஃபார் மெனி ஃபிலிம்ஸ். இந்த மாதிரி கூட பண்ணலாம், தமிழில் பண்ணலாம், ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம், மொத்தம் ஃபேமிலி போய் படத்தை பார்க்கலாம். பட் இந்த படம் பண்ணுறதுக்கு ரொம்ப கட்ஸ் வேணும், எல்லோரும் பண்ண முடியாது. டைரக்டர் மேலே இருக்க ஒரு நம்பிக்கையோட ப்ரொடியூசர் வந்து பண்ணார். அண்ட் அஃப்கோர்ஸ் விஜய் சார் இஸ் டன் இஸ் பெஸ்ட். அண்ட் கேமரா ஒர்க் வரும்போது நீரோ சார் வந்து அவர் லைட்டிங் எல்லாம் ஒரு ஆல்ரெடி நான் வந்து அவர் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஹிந்தியில், கப்பர் இஸ் பேக் பண்ண அந்த படத்தில் அதே மாதிரி தான் அவர் லைட்டிங்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரெகுலர் லைட்டிங் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணார். அதே மாதிரி இதில் வந்து ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி பண்ணியிருக்காரு. அண்ட் தட் இஸ் அ வெரி பிக் ஹெல்ப், ஹிஸ் ஹெல்ப். அண்ட் அஃப்கோர்ஸ் எடிட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஷார்ப் எடிட்டிங் வேணும். அண்ட் ஆண்டனி சார் இஸ் கிவன் இஸ் பெஸ்ட். ஸோ வித் ஆல் திஸ் இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஐம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அண்ட் இப்போ தான் சொன்னேன் அந்த விஜய் சார்கிட்ட, நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒர்க்கு பிடிச்சா வையுங்க, ஒர்க்கு பிடிக்காட்டி பண்ணாலும் வைங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன் நான். அவர் என்ன பண்ணாதுன்னு தெரியல. ஸோ பிஃபோர் ஐ கன்க்ளூடுங்க, இப்போது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் விச் செல்வகுமார் சார் சொன்னது, வாட்ச்மேன், த மீனிங், இந்த மிலிட்ரி பற்றி. ஆக்சுவலாக நான் வந்து ரீசெண்டாக ஒரு 175 ஏக்கர் ஹைதராபாத்தில், அதில் கொஞ்சம் லேண்ட் கொஞ்சம் கேஸ் நடந்துகிட்ருக்கு. We have donated it to the defense. We have decided to give it to the defense. People who died Kargil warல. So we are working on it. Actually அந்த இடம் வாங்கினது வந்து ஒரு ஸ்டூடியோ, ரிசார்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். இட்ஸ் அபவுட் 1.5 hours ஃப்ரம் ஹைதராபாத், போன்கீர்ன்ற ஒரு இடம். ஸோ அது வந்து எங்களுக்கு என்னென்னா, சினிமா ஃபீல்டில் வந்தோம், பணம் சம்பாதிச்சோம் இல்லோ அது வேறு விஷயம். பட் என்ன போகும்போது நம்ம என்ன விட்டுட்டு போனோம், என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும்போது என் ஒய்ஃப் சிரிஷா ஷி செட், இந்த லேண்டை டொனேட் பண்ணலாங்க அப்படின்னாங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு இடம். பட் சார் சொன்ன மாதிரி த ரியல் ஹீரோஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி, டிஃபென்ஸ், ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். எப்படின்னு சொல்கிறேன்னா, ஒன்று அந்த ஒரு உத்தியோகத்தில் வந்து சாவ போகிறன்றது அது ஒரு கேரண்டி, அது யார் வேணால் இருக்கலாம், எப்போ வேணால் இருக்கலாம். ரெண்டாவது, ஃபேமிலிஸ் இங்கே விட்டுட்டு எங்கெங்கேயோ ஊரில் விட்டுட்டு ஃபேமிலி இல்லாமல் அவங்க வந்து அங்கே தங்கிட்டு இருக்காங்க. ஹாரிபிள் லிவிங் கண்டிஷன்ஸ். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எப்படி இருக்கிறாங்க. ஒரு மக்கு, ஒரு பிளேட்டு, ஒரு பிளாங்கெட்டு, இவ்வளோ தான். 4:30 மணிக்கு லாஸ்ட் ஹெலிகாப்டர் வந்து போயிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே 8:30 தான் வரும். நடுவில் என்ன நடந்தாலும் தட்ஸ் இட். ஏன் பண்ணணும் அவங்க, எதுக்காக பண்ணணும்?
எதுக்காக நம்மளை வந்து அவங்க காப்பாற்றணும்? நோ கம்யூனிட்டி, நோ கேஸ்ட், நோ ரிலீஜன், எந்த ஃபீலிங்கும் கிடையாது. எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஆனால் இங்கே நம்ம வந்து ஜாதி மதம் அது இதுன்னு சொல்லி நம்ம இங்கே சண்டை போட்டுருக்கோம் பிஸியாக. திஸ் ஷுட் சேஞ்ச். இப்போவாவது அவங்கள பார்த்து நம்ம சேஞ்ச் ஆகி நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்தால் இந்தியா வில் பி த நம்பர் 1 கண்ட்ரி இன் த வேர்ல்டு. நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்ட்ரென்த், எனர்ஜி வேறு எங்கேயுமே கிடையாது. ஆல்மோஸ்ட் ஆல் உலகம் ஃபுல்லாக நான் போயிருக்கேன். நான் எங்கேயுமே இல்லை. இந்த ஒரே ஒரு டிசீஸ், இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது. இதை தயவு செஞ்சு மைண்ட்லேருந்து எடுத்துகிட்டு இந்த ஃபீலிங் எடுத்துட்டோம்னா அட்லீஸ்ட் அவங்கள பார்த்துட்டு நம்மளை காப்பாற்றுறதுக்கோசம் அவங்க அவ்வளோ பண்ணுறாங்க. என்ன சேலரி வருது அவங்களுக்கு? செத்தா என்ன வரப்போகுது? ஒரு மெடல் வரப்போகுது, ஒரு சர்டிஃபிகேட் வரப்போகுது. நியாயம் அது? ஸோ நான் கூட இதில் என்னன்னா, சரி என்னோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஐ எம் ரிக்வெஸ்டிங், நிறைய எங்கள் கம்பெனிஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, டொனேட்டிங். ஓகே, நம்ம வந்து மாதத்துக்கு ₹1 அவங்க அக்கௌண்ட்டில் போட்டால் இங்கே எத்தனை கோடி எடுத்துருக்காங்க யோசிச்சு பாருங்கள். அந்த ஃபேமிலிஸுக்கு போகணும், அது வேறு யார் கைக்கு போகக்கூடாது. எந்த ஃபேமிலிஸ் வந்து அவங்க ஹஸ்பண்ட்ஸை வந்து பிரதர்ஸோ இல்லை பசங்களை வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபேமிலிக்கு போகிற மாதிரி தயவு செஞ்சு பண்ணுங்கள். கவர்மெண்ட் சைட்லேருந்து எப்போ வரும் எப்போ வராது நம்மளுக்கு தெரியாது. அது வந்தாலும் வராட்டி போனாலும் இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டில் பீப்புள் ஆர் ஜாயினிங் இன் த டிஃபென்ஸ். எவ்வளோ கட்ஸ் வேணும் அவங்களுக்கு, எவ்வளோ ஒரு மனசு, நிஜமான ஒரு நல்ல மனசுன்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு தான். சார் சொன்ன மாதிரி நிஜமான வாட்ச்மேன் யாருன்னா அவங்க தான். ஸோ அது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் டைட்டில் வந்து சார் வந்து படத்தை வச்சுருக்காரு. அண்ட் உங்கள் வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் குட் விஷஸ் இந்த படம் நல்லா ஓடும், நல்லா ஓடணும். அண்ட் உங்களோட ஹெல்ப் வேணும். அண்ட் மீண்டும் விஜய் சார் இந்த மாதிரி நல்ல படங்கள் பண்ணி நல்லா நம்ம தமிழ்நாட்டோட பேரை வந்து அவர் நல்லா இந்த உலகத்துலேயே நல்லா ஒரு நல்ல இதுக்கு கொண்டு போகணுன்னு ஐ ப்ரே டு காட். தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்ச ரியல் லைஃப்பில் ஒரு உண்மையான ஹீரோவாக இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் அவங்க சொன்னது. நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இருந்தது லேண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா கஷ்டப்பட்டு சேர்த்தேன். ஆனால் இன்றைக்கி நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு அவங்க தான் ரீசன் அவர் சொல்லும்போது ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் லாட். இன்னும் நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இன்ஸ்பயர் ஆவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சொன்னீங்கன்றது வி ஆர் வெரி ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக சுமன் சார் சொன்ன மாதிரி தான், இது வரைக்கும் ஒரு கோவப்பட்டு யாருன்னா பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. படத்தில் எவ்வளோ வேணால் ஆக்ஷன் இருக்கும், ஆனால் அவர்கிட்ட சைலன்ஸ் மட்டும்தான் இருக்கும். தனக்கு என்ன தேவை அப்படின்றத சிரிச்சுக்கிட்டே எந்த ஒரு ஸ்டேஜாக இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாக கூலாக ஹேண்டில் பண்ணுவார். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் விஜய் சார். எல்லாருக்கும் வணக்கம். வாட்ச்மேன் ஒவ்வொரு படமும் நம்ம கரியரில் இம்பார்ட்டன்ட் படம் தான். ஸோ இப்போது எனக்கு இம்பார்ட்டன்ட் படம் வந்து வாட்ச்மேன். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பெனி ப்ரொடக்ஷன், டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன், அருண்மொழி மாணிக்கம் சார். அவங்க எனக்கு கிட்டத்தட்ட வந்து ப்ரொடியூசராக இப்போ தான் தெரியும், ஒரு ஃப்ரெண்டாக ஒரு 5 இயர்ஸாக நல்லா தெரியும். அவங்க ஃபஸ்ட் படம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இது நாங்கள் ரொம்ப ஆனராக ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் உங்களை லான்ச் பண்ண, நீங்கள் தான் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல் டு யூ அண்ட் யுவர் கம்பெனி. ரொம்ப ரொம்ப ஒரு பேஷனட்டான பர்சன் அருண் சார். ஏன்னா இப்போ ப்ரொமோஷன்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நானும் ஜீவியாக தான் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஒரு பாசிட்டிவாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுதான் ஒரு ப்ரொடியூசர் படம் பார்த்துட்டு அவர் வெளில வந்துட்டு சொன்னார், சூப்பராக எல்லாமே தப்பாக இல்லை, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுதான் ஒரு ஃபஸ்ட்டோட ரியாக்ஷனாக இருந்தது. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி தான் கொண்டு போயிட்டுருக்காரு. தேங்க்யூ சார். வி ஆர் வெரி கிளாட் தட் வி ஒர்க்ட் வித் யூ. அண்ட் சார் ரொம்ப நன்றி சார். இந்த படத்துக்கு வந்து சார் வந்து ஜாயின் ஆனது. அண்டு அவர் பெரிய சப்போர்ட்டாக அருண் சார் இருந்துகிட்ருக்காரு, ஒவ்வொரு தினமும் அப்டேட் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப நன்றி சார். உங்கள் ஸ்பீச்சுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும். நீரவ் ஷா சார், எடிட்டர் ஆண்டனி சார், அவங்களாம் வந்து என்னோடய ஒரு படத்துக்குமே ஒரு பெரிய பில்லர். இந்த படத்தில் இன்னொரு கேமராமேனும் ஒர்க் பண்ணிருக்காரு. யாரும் நீரவ் ஷா அசிஸ்டன்ட் சரவணன் ராமசாமின்னு, அவரும் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. அவர் ஆல்ரெடி கேமராமேன் நிறைய படம் பண்ணியிருக்காரு, பலூன்லாம் பண்ணியிருக்காரு. அவரும் இந்த படத்தில் பிகாஸ் நீரவ் ஷா சாருக்கு கிளாஷ் ஒர்க்கில் இருந்ததுனால அவரும் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்டு எடிட்டர் ஆண்டனி சார் வந்து எடிட்டிங் மட்டும் பண்ணாமல் ஆக்டிங்லேயும் இந்த படம் வந்து பண்ணி கலக்கியிருக்காரு. ஆனால் ஆக்டிங் பண்ணும்போது நிறையா பேசியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் பார்ப்பீங்க. ராஜ் அர்ஜுன் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம தமிழ் படம் தாண்டவங்களை பண்ணார், தலைவேலை பண்ணார். ஆனால் ஒரு பாலிவுட்டில் அதுக்கப்புறம் ரொம்ப பிஸியாக இருந்தார். பார்த்திங்கன்னா சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் ஒன்று படத்தில் வந்து ஒரு பெரிய
ஒரு பெரிய ரிமார்க்கபிள் பர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் இயர் வந்து ஜீல பெஸ்ட் வில்லன் ஆஃப் த இயர் அப்படின்னு ஜி அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து தமிழில் வந்து வாட்ச்மேன் ஒரு நியூ டைமென்ஷன். ஐ திங்க் ராஜ் யூ என்ன ஃபினாமினல் ஜாப். சீக்ரெட்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார் பார்த்துட்டு வந்து எல்லாருமே பக்கத்தில் போய் பயந்தாங்க. அது வந்து எல்லோரும் சொல்லியிருக்காங்க, அவரே சொல்லியிருக்காரு என்கிட்ட பக்கத்தில் வர பயப்படுவாங்கன்னு. அது மாதிரி தான் வாட்ச்மேன் படம் பார்த்துட்டு வரும்போது அவரை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி இஸ் பெர்ஃபார்ம் வெரி வெரி வெல். தேங்க்யூ ராஜ் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் இட்ஸ் an amazing ஜாப். தேங்க்யூ ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். சுமன் சாரை பற்றி நான் சொல்லி ஆகணும். சுமன் சார் வந்து ஒரு பெரிய சீனியர் ஆக்டர், நமக்கு தெரியும். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது சார் உங்களுக்கு எனக்கும், அது உங்களுக்கே தெரியாது. நான் ரொம்ப சின்ன வயசு இருக்கும்போது அப்பா ஒரு டப்பிங் படம் பண்ணியிருந்தாங்க, ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அது பேர் முரடன். அதில் சுமன் சார் தான் ஹீரோ. அது வேணால் ஃபஸ்ட்டு நினைவில் இருக்க நான் பார்த்த ஆக்ஷன் படம். உங்கள் இமேஜ் அப்படி மைண்டில் எப்படி இருக்குன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ. ஸோ இதுதான் சுமன் சாரோட என்னோடய ரிலேஷன்ஷிப். அவருக்கே தெரியாது, நான் ஷேரும் பண்ணலதை. ஸோ வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கும் போது என்ன படம் போயிட்டுருக்கு உங்கள் ப்ரொடக்ஷனாக முரடன் படம் போயிட்டுருக்கு, அப்போ சுமன் சார் ஹீரோ அப்படிலாம் நான் ஸ்கூலில் சொல்லியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அப்போ வந்து சுமன் சார் வந்து நாங்கள் டிஸ்கஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது சுமன் சாரோட பர்சனாலிட்டி இந்த கதைக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது சார் பண்ணுவாங்களா அப்படின்னு நான் சஞ்சய்கிட்ட கேட்டேன். சஞ்சய் என்னோட கோ டைரக்டர் கேட்டோன்னே சஞ்சய் வந்து சார் பேசி பார்க்கலாம் சார்கிட்ட அப்படின்னு சொன்னேன். உடனே சாருக்கு ஃபோன் பண்ணி சார் வந்து இம்மீடியட்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி இல்லை நான் பண்ணுறேன் இந்த படம், அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பண்ணுறேன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அவரோட பர்சனாலிட்டி இந்த படத்துக்கு வந்து அவரோட பர்சனாலிட்டி அவரோட ஆக்டிங் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பில்லர் நான் நினைக்கிறேன். இஸ் ப்ரெசன்ஸ் மேட் அ பிக் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஐ ஷுட் ரியலி தேங்க் யூ. அண்ட் அவருக்கும் ஜிவியோட காம்பினேஷன்ஸ், அவருக்கும் ராஜேஷனோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் படத்தை ரொம்ப ரொம்ப வைட்டல் சீன்ஸ். எப்படின்னா நாங்கள் எப்படி பார்க்குறேன்னா சார்லாம் வந்து என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் அவங்கள வச்சுட்டு, அப்படி தான் சுமன் சார்லாம் இருக்காங்க. ஒரு விஷயம் சார் இல்லை சார் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சார்னா உடனே நெக்ஸ்ட் செகண்ட் அப்படி வேணுமா உங்களுக்கு இருங்க நான் தரேன். ஸோ அந்த மாதிரி தான் சார் எனக்கு வந்து ஒவ்வொரு சீன்லையும் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக சார் என்னோடய படங்களில் ஒருத்தர் நடிச்சாங்கன்னா தொடர்ந்து வருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். உங்களோட நிறைய படம் பண்ண நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக ஐ ஹோப் இட் வில் ஹேப்பன் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட். என்ன சார் எடிட்டர் ஆண்டனிஸை பற்றி பேசணும், ஆக்டர் ஆண்டனிஸை பற்றி பேசணும். ஓகே, தென் ஐ ஷுட் the very very important person for me is to talk about is ஜிவி வந்து நானும் ஜிவியும் நிறையா படம் மியூசிக் அண்ட் டைரக்ஷனில் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபேமிலி அதெல்லாம் தாண்டி ஜிவியோட வளர்ச்சி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தையும் பெருமையும் கொடுத்துட்டு இருந்தது இவ்வளோ நாளாக. என்ன காரணம்னா வி ஆல்மோஸ்ட் சேம் டைமில் ரெண்டு பேரும் நாங்கள் ஜேர்னி ஆரம்பித்தோம் 2006. அவருக்கு வெயில் ரிலீஸ் ஆக போது எனக்கு கிரீடம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 12-13 இயர்ஸ் ஜேர்னி. சினிமாலாம் தாண்டி நாங்கள் கொண்டாந்துருக்கோம். ஸோ எனக்கு வந்து இந்த படம் நான் ஆரம்பிக்கும் போது நாச்சியார் அந்த படம்லாம் பார்த்துட்டு வரும்போது ஜிவியோட படம் பண்ணணும், ஒரு ஆக்டராக படம் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வாங்கண்ணா வணக்கங்கண்ணா சாங்கில் ஒரு கேமியா பண்ணியிருப்பார். அப்போ வந்து ரொம்ப ஷையாக இருந்தார். அதுக்கப்புறம் ஜிவி நாச்சியார் பண்ண பார்க்கும்போதுலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஜிவி இவ்வளோ பெருசாக ஆக்டர் ஆகிட்டாரா அப்படின்னு. அப்போ நான் வந்து ஜிவியை ஒரு படம் பண்ணணும் நீ நான் சேர்ந்து அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது ஜிவி 2-3 லைன் பேசணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து இந்த லைன் சொன்னேன். உடனே வந்து ரொம்ப பிடிச்சி போய் இதை உடனே ஆரம்பிக்கலாம், இல்லை ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம், ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஃபிலிம், ரொம்ப அதே எந்துள்ள அவரும் வந்தார். உடனே நீரோ சாஸ்திரத்தை பேசணும். அப்படி தான் ஆரம்பிச்சது. அருண் சார் அமைஞ்சார். அந்த படம் ஃப்ளோருக்கு போச்சு. இது லாஸ்ட் இயரே நாங்கள் ஆரம்பிச்சு ஷூட்டிங் போயிட்டு இருந்த படம். இது அனிமல் வெல்ஃபேர் ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ்னால இந்த படம் கொஞ்சம் தாமதமாக தான் எங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கிடச்சிது. ஜிவி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஐ திங்க் இஸ் ஆஸ் அன் ஆக்டர் இஸ் க்ரோன் ஸோ மச். பிகாஸ் நான் பார்க்கும்போது ரொம்ப 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 டஃப்பாகவே எனக்கு இல்லை. ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஈஸியாக நான் அவர்கிட்ட வேலை வாங்க முடிஞ்சுது. ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட போதும், அவ்வளோ ஷார்ப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணி கொடுத்தாரு. இந்த படமே ஓல் படமே வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த படத்தில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த ஒரு நிமிஷம் ஒரு ஷார்ட் அவர் மேலே இருக்கும், ஒரு 1.5 நிமிஷம் ஷார்ட் அவர் மேலே போயிட்டுருக்கும். அதை ஓல் பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஷார்ட்லாம் வந்து அவர் ஓல் பண்ணி அடிச்சு கொடுத்தாரு. எனக்கே பார்க்கும்போது ஒரு மானிட்டில் பார்க்கும்போது நம்ம ஜிவி அது அப்படின்ற ஒரு பெருமை தான் இருந்தது. வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ஜிவி அண்ட் வெரி ஹாப்பி தட் ஐ ஒர்க் வித் யூ அஸ் அன் ஹீரோ. சரி, ஹீரோவாக அவங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம் அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் அண்ட் எவ்ரி ஒன் த பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் ப்ரொமோஷன் டீம். அவங்க டபுள் மீனிங்கோட ஆஃபீஸில் அவங்க ராகுல் அண்ட் துரை சார் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படத்தை எல்லாருமே சேர்ந்து
ஒரு 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 புது முயற்சி அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க புது முயற்சி தான். இது உண்மையிலே ஒரு புது முயற்சி. என்னென்னா சார் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு படம். ஏன்னா இந்த படம் வந்து லென்த்தே அவ்வளோதான். ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் படத்தில் எதுவுமே இருக்காது. நீங்கள் பார்த்து ஐயோ இதே அந்த படத்தில் இருக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தை நாங்கள் முன்னாடி நாங்கள் எடுத்துட்டோம், அந்த படத்தில் இல்லை. ஸோ ஒரு ஏப்ரல் 12th டெஃபினட்டாக வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு முக்கியமான நினைக்கிறோம். பிகாஸ் வி ஆர் எக்ஸ்பெக்டிங், வி ஆர் புட் அவர் ஆர்ட் அண்ட் சோல். ஒரு ஜென்யூனாக ஒரு நல்ல படம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி யோகி பாபு சார் அண்ட் முனிஷ்காந்த் சார் எல்லாருமே வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. சம்யுக்தா ஹெக்டே, ஷீ இஸ் த லான்ச்சிங் அஸ் அ ஹீரோயின் இந்த ஃபிலிம். அவங்க ஆல்ரெடி வந்து தேயிலோட படம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி சாரோட படம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். மை ஹோல் காஸ்ட் அண்ட் குரூப் எவ்ரி ஒன் ஹஸ் புட் தேர் ஆர்ட் அண்ட் சோல். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். ஆஸ் நீங்கள் மீடியா தான் இது வரைக்கும் என்னையும் ஜிவி எங்கள் எல்லாரையுமே ஆண்டனி சார் எல்லாருமே எவ்வளோ வருஷங்களை வளர்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படமும் நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ. இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் அருண்மொழி மாணிக்கம் அவர்களை மேடை கிடைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன்ஸ் நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்க கம்பெனி. இதில் 3 படம் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஃபஸ்ட் தான் வாட்ச்மேன். எல் விஜய் சார் நார்மலாக வந்துட்டு ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இந்த டைமு எப்போது எல்லா ஹீரோயினும் வந்து சக்ஸஸாக வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போது எங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கதா நாங்கள் நம்புகிறோம். நாங்களும் சக்ஸஸாக வரணும்னு எதிர்பார்க்குறோம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே நல்ல டெக்னீஷியன்ஸ் அமைஞ்சது நாங்கள் பண்ண எங்கள் பெருமைப்படுறோம். ஆப்வியஸ்லி எல் விஜய் சார் மியூசிக் டைரக்டராக, ஜி பிரகாஷ் சார் ஆப்வியஸ்லி ஹீரோவாகவும், அப்புறம் நீரோஷா சார், அப்புறம் எடிட்டர் ஆண்டனி. ஒரு ஒரு பெரிய படத்துக்கான டெக்னீஷியன் இந்த படத்துலேயே ஃபஸ்ட் படத்துலேயே கிடைச்சதுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம். இதை தவிர ஆர்டிஸ்டாகவும் ஜிவி சார், சுமன் சார், யோகி பாபு, முனிஷ்காந்த் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி என்டர்டெய்னராக வரும்னு நாங்கள் நம்புகிறோம், எதிர்பார்க்குறோம். நீங்கள்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறோம். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக வரப்போகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா ரொம்ப ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒருத்தர். இவர் எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் இருக்க எல்லா விஷயங்கள்லையும் வந்து அவ்வளோ இன்வால்வ் ஆகி நிறைய பண்ணியிருக்காரு. ஏன்னா இதே ஸ்டேஜில் ஒரு வேறு டெசிக்னேஷனில் நிறைய தடவை நான் இங்கே பேசுறதுக்காக கூப்பிட்ருக்கேன். ஸோ பிடி செல்வகுமார் சார் அவர்களை அழைக்கிறோம் ஓரிரு வார்த்தைகளுக்காக. டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன் அருள்மொழி மாணிக்கம் சார்பாகவும், எனது அருமை நண்பர் ஏஎல் விஜய் இயக்குனர், தலைவா படத்திலிருந்து எனக்கு அவர் நல்ல பரிச்சயம், நல்ல இயக்குனர், தயாரிப்பாளர்களின் இயக்குனர்னு சொல்லலாம். ஏஎல் விஜய் அவர்கள் சார்பாகவும், இங்கே ஆண்டனி சார் வந்திருக்காங்க எடிட்ரு, மற்றும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கும், மற்றும் சுமன் சார், ராஜி சார் எல்லோருக்கும் நான் என்றும் உயிராக நேசிக்கும் நண்பு பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு எதுக்கடா சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்காருன்னு எல்லோரும் நிறைய இருக்க கேள்வி இருக்கோம். அண்ணன் தேவிமணி அண்ணன் கேட்டுகிட்டே இருந்தார். அண்ணன் சிரிக்கிறதுலேருந்தே தெரியுது. உங்களுக்கே தெரியுமே, வழக்கமாக சில படங்களுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணி கொடுக்கும்போது சில நல்ல நண்பர்கள் சொல்லும்போது நான் எப்பவுமே தட்ட மாட்டேன். அதே போல் தான் எனக்கு நமது அருண் சார், டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன் அருண் சாருடைய பழக்க வழக்கம் கிடைச்சது. ஒரு நல்ல நட்பாக எனக்கு தெரிஞ்சது. சினிமாவில் உண்மையிலே நிறைய பேர் நடிக்கிறதா தான் நம்ம பார்க்க முடியும். ரியலாகவே சிலருக்கு ஒரு சினிமா மேலே அவ்வளவு தாட்டு எப்படி இருக்குதுன்னு அவர்கிட்ட ஒரு மாதமாக பழகிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது. ஏதாவது ஒன்று பண்ணணும். அவர் படித்ததெல்லாம் ஆஸ்திரேலியாவில் தான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கும்போது எப்படி இப்படி இவருக்கு உள்ள ஒரு சினிமா இருக்குன்னா, இந்த படம் மட்டும் இல்லை, வாட்ச்மேன் எப்படி சார் செலக்ட் பண்ணா அவருக்கு ஒரு தாட் என்னென்னா, இந்த சில்ட்ரன்ஸு, குழந்தைகள், ஃபேமிலி, இந்த மாதிரி ஆடியன்ஸை கவர் பண்ணி தமிழில் ரெகுலராக படம் எடுக்க ஆட்கள் இல்லைன்னு அவருடைய எண்ணம். அதனால் வரிசை அப்படி படம் எடுக்கணுங்க. அடுத்த படம் கூட சைக்கோன்னு ஒரு படம், மிஸ்கின் சார் டைரக்ஷனில். அதுக்கு அடுத்த படம் பார்த்திங்கன்னா இன்னொரு படம் ஒரு பெக்யூலியராக மாயோன்னு ஒரு படம் வந்து இந்த குட்டி மனிதர்கள், பாம்பு, பேய், இது இந்த மாதிரி ஒரு டைப்பில் அது ஒரு பெக்குலியர் தாட்டும்பாங்க இல்லையா. சினிமாவுக்கு இப்போ ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது பொதுவாக வந்து ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சா டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்க மாட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைச்சா தியேட்டர் கிடைக்காது. இப்படி நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு படத்தை எப்போ பண்ணலான்னுட்டு அவர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாலே என்கிட்ட கேட்டுட்டார் கிட்டத்தட்ட. அப்போ நான் சொன்னேன், சார் இதில் இருக்கிற ஒரே ட்ரம் கார்டு
ஏஎல் விஜய் சார் எல்லா சூப்பர் ஸ்டாரையும் வச்சு பண்ணிட்டார். விஜய் சார் வச்சு பண்ணிட்டார், அஜித் சார் வச்சு பண்ணிட்டார், எல்லாரையும் வச்சு பண்ணிட்டார். இன்றைக்கி வளரும் ஹீரோ ஜிவி வச்சு பண்ணிட்டு இருக்காரு. இதில் ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்குது நம்ம படத்துக்கு. அப்போ இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னா, கண்டிப்பாக ஒரு சம்மர் டைமில் பண்ணுங்கள் இந்த படத்தை. 2 மாதம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு சம்மரில் கொண்டு வரும் பட்சத்தில் இந்த சம்மருக்கு இருக்கிற ஒரே படம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுதான். ஒரு குழந்தைகளை அவங்களுக்கு ஒரு பெக்குலியராக இருக்கும், அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஒரு நாயுடைய சேட்டைகள் அதனுடைய சாகசங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னேன். அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த சம்மருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட முதல்ல ஒரு ஐடியா பண்ணது அருண் சார் சொன்னார், ரொம்ப தியேட்டர் கம்மியாக பண்ணுங்க சார், ஏன்னா இது குழந்தைகளோட வரதுனால இன்னும் பெரிய ஒரு ஹீரோக்களுக்கெல்லாம் வேண்டான்னு சொன்னார். ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர் பின்னால் இருக்கிறாங்க என்னுடைய நண்பர்கள். 5 ஸ்டார் செந்தில் சார் என்னுடைய உயிர் நண்பர். என்னுடைய படங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்த படங்களை இரும்புத்திரையில் இருந்து அவருக்கு விசுவாசம் நிறைய படங்கள் நான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஏதாவது படம் தோல்வினா கிட்ட முழிக்க முடியாது, யார்கிட்டையும் கிட்ட போக முடியாது, அடித்து கொன்னே போடுவேன். அதனால் இந்த படத்தில் ஏதாவது கண்டென்ட் இருந்தால் அந்த படத்துக்கு கூட நான் ட்ராவல் பண்ணுவேன். அது எல்லாருக்கும் தெரியும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. சும்மா ரிலீஸ் பண்ணி கொடுப்பேன். அது வேறு. பிஸ்னஸாக பண்ணும்போது அந்த படத்தில் ஏதாவது சம்திங் இருக்கணும். அந்த சம்திங் இல்லைன்னா நாளைக்கு நம்ம இந்த வியாபார மக்கள்கிட்ட, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு இல்லையா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்கள நம்பி வர தியேட்டருக்காரங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. அவங்க நாளைக்கு பாதிக்கப்படும் போது அதை தான் அருணும் சொல்லிட்டு இருக்கிறாரு. சார் எனக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களை உள்ள கூட்டிகிட்டு ஒரு கையெழுத்து போடும்போது பயமாக இருக்குது சார் எனக்கு அப்படி சொல்லும்போது உண்மையிலே அவருக்குள்ள ஒரு மனசு இருக்குது. அது எல்லா ப்ரொடியூசருக்கும் அது வராது. நம்ம என்ன சார் படம் எடுத்தோம் கொடுத்தோம், யாரோ பண்ணாங்க, எதுக்கு சார் நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அந்த ஒரு எண்ணம் அருண்கிட்ட இருக்கக்காக சத்தியமாக அவங்களுக்கு நான் பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் உண்மையிலே. ஏன்னா அந்த எண்ணம் ஒரு இன்வெஸ்டருக்கு எப்பவுமே வேணும் சார். நம்மகிட்ட வாங்கணுமே ஏதோ இப்படியே பண்ணிட்டு போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட் படம் தான், அதுலேருந்து டபுள் மடங்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த படத்துக்கு பட்ஜெட் பண்ணி நம்ம பண்ணணும் சார். என்னுடைய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ சார், இதை நல்லா கொண்டு ரீச் பண்ணணும். எதுக்கு ரீச் பண்ணணும்னா, இந்த படத்தும் இல்லாமல் யாருக்காவது ஒரு காசு நட்டம் வந்துடக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பெயின், ஒரு எண்ணம். அதுக்காக அவ்வளோ இது பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் பொதுவாகவே வாட்ச்மேன் சவுக்கார்னி பொதுவாக சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் காவலாளிகள்னு அவங்களே அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க சார்னு சொன்னார். பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு நம்ம இந்த வம்புக்கு இருக்கிற ஆட்கள் கிடையாது கண்டிப்பாகவே. சார் எதாவது சொல்லிடாதீங்க அப்படின்னாங்க. இது ஃபேமிலி பார்க்குற படம் தான். ஆனால் வாட்ச்மேன்னா ஒரு வாட்ச்மேன் மட்டும் கிடையாது. நாட்டை காவல் காக்கிறது யார்? அப்பாக்கள் அவங்களுடைய பிள்ளைகளை ஒழுங்கா வாட்ச்மேன் அந்த வேலை பார்த்தா தான் அந்த பிள்ளைகள் நல்ல வாட்ச்மேனாக இருப்பாங்க. ஒரு ஆசிரியர்கள் அந்த மாணவர்களை ஒழுங்காக வழி நடத்தணும், அவங்க ஒழுங்கான ஒரு வாட்ச்மேனாக இருக்கணும். ஒரு அதிகாரிகள் அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஒழுங்காக அந்த வேலைக்காரங்களை கரெக்டாக வாட்ச் பண்ணி வாட்ச்மேன் அந்த வாட்ச்மேன். இதை எல்லாம் விட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நமது எல்கையில் நம்மளை எல்லாம் காப்பதற்காக, நம்ம மண்ணை காப்பதற்காக அங்கே நிற்கிறாங்கல்ல, அவங்க தாங்க ரியல் வாட்ச்மேன். ஒரு காரணம் சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள்? பேங்க்காரங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க, டீச்சர்ஸ் போராட்டம் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்காரங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே போராடுறாங்க. ஆனால் நமது நாட்டுக்காக உழைக்கின்ற, நமது மண்ணுக்காக நம்மளை பாதுகாக்கின்ற அந்த இராணுவத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இதுவரை எதற்காகவும் போராடவில்லை என்பதை நாம் ஆணித்தரமாக பெருமையோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்னை பொறுத்த மட்டும் அவர்கள் தான் ரியல் வாட்ச்மேன். நாமெல்லாம் அவங்கள நமக்கு நல்லது செய்வாங்கன்னுட்டு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டு அவங்கள நம்ம தேர்வு பண்ணுறோம், சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு அவங்கள தேர்வு பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், லட்சக்கணக்கான சம்பளம், அத்தனை வசதிகளை பண்ணி கொடுக்குறோம். நீங்கள்லாம் எங்கள் நாட்டு மக்களை எங்களையெல்லாம் நல்லா பாதுகாப்பீங்க, எங்களுக்கு ஒரு நல்ல வாட்ச்மேனாக இருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். யார் வாட்ச்மேனாக இருக்கிறா இன்னைக்கு? வாட்ச்மேன் யாருமே கிடையாது. வாட்ச் மணி மேன் அவ்வளோ வரும். ஒவ்வொருத்தரும் மணி எப்படி கலெக்ட் பண்ணலாம், எப்படி செலக்ட் பண்ணலாம், அப்படி தான் இருக்கிறாங்க. என்ன ஒரு நாடு இது? நான் இதை கோபத்துக்காக சொல்லலை சார், விஜய் சார் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. இந்த வாட்ச்மேன் மேட்டர் இதெல்லாம் பேசுறீங்கன்னு வாட்ச்மேனுங்கிற அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காரு, அருமையான டைட்டில். இன்னைக்கு நாட்டிலெல்லாம் பரபரப்பாக பேசப்படுற ஒரு டைட்டில். எல்லாருமே தாங்களே வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக ரியல் வாட்ச்மேன்ங்கிறது நான் சொன்ன இல்லையா, ராணுவத்தில் வேலை பார்க்குறாங்க, அவங்க தான் ரியல் வாட்ச்மேன். இங்கே இருக்கிற நல்ல படம் கொடுக்குறாரு இல்லையா, நமது ஏஎல் விஜய் அவர்கள் தான் ரியல் வாட்ச்மேன். என்னை பொறுத்தவரை ஜிவி பிரகாஷ் ஒரு ரியல் வாட்ச்மேன். எதுக்குன்னா, ஒரு ஒக்கி புயல் டைமில் சரி, கஜா புயல் டைம்லையும் சரி, தன்னுடைய ஓன் பணத்தை கொண்டு போட்டு அங்கே உள்ள மக்களுக்காக அவர் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு. அந்த இடத்துல அவர் பாதுகாப்பாக நின்று அந்த மக்களுக்கு என்னென்ன செய்யணும், சேஃப்டி பண்ணணுமோ அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. தட் இஸ் ஏ ரியல் வாட்ச்மேன். ஆகவே இந்த வாட்ச்மேன்ங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்குது.
நமது குழந்தைகளை பாதுகாக்கணும், நமது பெண்களை ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டம் என்னன்னா, நமது பெண்களை எப்படி பாதுகாத்து கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு. அதுக்காக தான் அந்த வாட்ச்மேன்கிற ஒரு நல்ல டைட்டில் கொடுத்துருக்காங்க. வாட்ச்மேன் வந்து இந்த சமீபத்தில் கூட பொள்ளாச்சி சம்பவம் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்குது. எல்லா அப்பாக்கள்கிட்ட பேசும்போது அவ்வளோ பயமாக இருக்குது. அதுக்காக ப்ரொடியூசர் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. அதையும் அவர் பெர்மிஷனில் இங்கே சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 சிசிடிவி கேமரா, அதே பாலியல் பிரச்சனை நடந்த அந்த பையன் வீடு, அந்த பொண்ணுகள் வீடு, அங்கங்கே எங்கெல்லாம் இருக்குதோ திரும்ப இப்படி ஒரு பிரச்சனைகள் நடக்கக்கூடாதுங்கிறக்காக, ரியல் வாட்ச்மேனாக இருக்கிறக்காக சிசிடிவி கேமரா அங்கே ஒரு 50 ஃபிட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு அது நடந்துரும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரு புதுசாக மக்களுக்கு ஒரு நன்மையோட, மக்களுக்கு ஒரு சேவையோட, அதே சமயத்தில் ஒரு விளம்பரமாக இருக்கட்டுங்கிறக்காக அப்படி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு நமது அருண் சார் அவர்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல டீம். நிரோஷா இருக்காங்க, கேமரா, அருமையான கேமராமேன். அது இல்லாமல் அந்த நாயை வேலை பார்க்குறதுக்கு என்ன பாடுபட்டு போகிற தெரியல விஜய் சார். உண்மையில் பார்க்கும்போதே தெரியுது. நிச்சயமாக இந்த சம்மருக்கு ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு த்ரில் இருக்குது. அவங்க எதுக்காக படம் ரசிக்கிறாங்கன்னு தெரியாது. குழந்தைகள்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும். அது கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குங்கிறத படம் பார்த்தவங்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும். உங்களுடைய பிளஸிங்கில் இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரணும். ஏன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்திருக்காங்க. ஏன்னா குழந்தைகள் ரசிக்கணும் போது ஒரு 2.5 hour 3 hour அந்த மாதிரிலாம் படம் எடுக்க முடியாது. கொஞ்சம் எவ்வளோ கிரிப்பாக பண்ணுங்க சார்னு எல்லாரும் சொன்னதுக்கு எனக்கு அவர் வந்து அழகாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக பண்ணியிருக்காரு. விஜய் சார் கேரியரில் அவருடைய கிராப்பில் இது ஒரு மைல் கல்லாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன் நிறைய படங்கள் எடுக்கணும். ஜிவி பிரகாஷுக்கு அடுத்த ஒரு கட்டம் கண்டிப்பாக, நாச்சியாருக்கு பிறகு வாட்ச்மேன், நிச்சயமாக ஜெயில்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவருடைய வேற ஒரு கோணத்துக்கு அவர் போவார். நிச்சயமாக அவர்லாம் ப்ரொடியூசருடைய கஷ்டம் தெரிஞ்சு பண்ணுறேன். நான் அவர்கிட்ட பழகியிருக்கேன். ரொம்ப தங்கமான மனுஷன். ரொம்ப இப்படி ஒரு இளம் வயசில் அவருக்கு இவ்வளோ தாட்டு. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரத்தில் அவர் அரசியலுக்கு வந்துடுவார்னு நினைக்கிறேன். அவ்வளோ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வரணும். அப்புறமா இளைஞர் எதுக்கு சார், நமக்கு எதுக்கு சார் அரசியல், நம்ம ஏன் சார் பேசணும், நம்ம ஜெனரேஷனுக்கு பண்ணுற தப்பு எதுவுமே சொல்லாமல் வாழ்றதே ஒரு பெரிய தப்பு. நம்மளோட சந்ததியினருக்கு செய்கிற துரோகம் அது. எதுவாக இருந்தாலும் கேட்கணும். வெளிப்படையாக கேட்கறதுல என்ன தவறு இருக்குது? அதனால் அந்த துணிச்சல் வந்து தம்பி, அருமை தம்பி ஜிவி பிரகாஷுக்கு இருக்குது. அவருக்கு எப்பவுமே வெற்றி. எதுக்குன்னா நல்லவ பண்ணுறவங்க எப்பவுமே ஜெயிப்பாங்க. நிறைய வெற்றிகள் காத்துட்டு இருக்கு ஜிவி சார். கண்டிப்பாக வாட்ச்மேன் உங்களுடைய அக்கறையுடன், உங்களுடைய நலனுடன், உங்களுடைய ஆதரவுடன் வெற்றி பெற வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள். ஸோ இந்த டைட்டில் ஏன் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே இதுக்கப்புறம் கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. வாட்ச்மேன்ற வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குன்றதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக வரப்போகிறவரோட எப்படின்னா, இவர் படத்தில் இருக்காருன்னா அவரோட ஒர்க் வந்து தனியாக பேசும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். படத்திலே வந்தால் கூட நிறைய பேசுவார். ஆனால் இது வரைக்கும் அவர் எந்த ஸ்டேஜ்லேயும் 1 நிமிஷத்துக்கு மேலே பேசுனதில்லை. கரெக்டாக அந்த ஸ்டாப் வாட்ச் செட் பண்ண மாதிரி தான் பேசுவார். ஆனால் இன்றைக்கி உங்களுக்காக நிறைய பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேமராலாம் ரெடியாக வச்சு இங்கே சார்ஜ் போட்டு லெட்ஸ் வெல்கம் எடிட்டர் ஆண்டனி சார் ஆன் ஸ்டேஜ். Thanks for giving me this movie to edit. I'd like to thank the producer, director A.L. Vijay and G.V. Prakash. The film has come out really well, and the best thing I like about the film is on the படத்துல ஒரு நாய் character இருக்கு. I was very excited, while editing, and I was wondering எப்படி இது இந்த மாதிரி பண்ணுது, சொல்லி வச்ச மாதிரியே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. So it was very exciting for me, and yeah, that's all. The film is a hit for sure. It's a very simple film, but the making wise and storytelling wise, there's a terror in it. So please enjoy it in the theater. Thank you. ஓகே, ஸோ அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ராஜ் அர்ஜுன் சார். வணக்கம். I'm fortunate enough to be a part of this industry, and I'm thankful to Director Vijay that he gave me an opportunity to work in this wonderful film. This doesn't have so many dialogue, but it create an intensity and terror which you will see in the film. I'm thankful to GV to be a wonderful co-actor, Suman sir, Anthony, and the whole crew of The Watchmen, the producers, and I hope I will also get a little bit of love from yourself as my daughter Sarah has got in this industry. Thank you very much. ஸோ என்னடா நம்ம மட்டும் கோட் போடுறோமே அடிக்கிற வெயில் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். வந்தவொடனே எனக்கு ஆறுதலாக இருந்தது சாரோட அவுட்ஃபிட் மட்டும்தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.